மதியம் சோயா பீன்ஸ் பொரிக்கலான்னு சோயா பீன்ஸ் எடுத்தேன். அதாவது மீன் மேக்கரு. இதை நான் எப்படி செய்வேன்னா, சுடுதண்ணியில் கொஞ்சம் காய வச்சுட்டு நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மீன் மேக்கரை அந்த சோயா பீன்ஸ் போட்டுறணும். நான் ஒரு வீட்டுக்கு போகும்போது என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த சோயா பீன்ஸ் பச்சை தண்ணியில் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு பொரிச்சா போதும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் பச்சை தண்ணியில் ஊற வச்சா பொரிச்சாங்க. நான் அதுவரை அது மாதிரி பொரிச்சதில்லை. எனக்கு தெரிஞ்சும் யாரும் அது மாதிரி பண்ணி கொடுத்ததில்லை. சரி பரவாயில்ல, சுடுதண்ணிலாம் பச்சை தண்ணியில் அரை மணி நேரம் ஊற வச்சு பொரிக்கணும் போல் நினச்சா, அவங்க பொரிச்சு கொடுக்குறாங்க, சாப்பாடு வைக்கிறாங்க. சாப்பிடும்போது அப்படியே இந்த சோயா பீன்ஸ் இப்போ சுடுதண்ணியில் நான் ஊற வச்சுருக்கேன். இதை அமுக்கும்போது எப்படின்னா அப்படி பஞ்சு மாதிரி இருக்குது. அது பார்த்தா பொரிச்சு கொடுக்குறாங்க, கல் மாதிரி இருக்குது. வாயில் வச்சு சாப்பிடும்போதே ஏதோ இந்த சீடைக்காய் கடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி கடுக்கு கடுக்குன்னே இருக்குது. அதனால் எப்போவுமே சுடுதண்ணியில் தான் சோயா பீன்ஸ் இந்த மீன் மேக்கரை ஊற வச்சு சுடுதண்ணியை நல்லா காய வச்சுட்டு சோயா பீன்ஸ் ஒரு 1/4 மணி நேரம் கொட்டினாவே போதும். ஓகே, அது நல்லா அப்படியே அந்த சுடுதண்ணிலே வெந்திருக்கும். அதுக்கப்புறம் எடுத்து தண்ணியை நல்லா கையிட்ட இப்படி நறுக்குன்னு புனிஞ்சிருங்க. கையிட்ட இப்படி புனிஞ்சினேன்னா இப்படி நல்லா வந்துடும். அதுக்கப்புறம் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறோங்க. ஏன்னா தண்ணி ஆறிடுச்சு. ஆறினனால கையிட்ட இப்படி தண்ணியை இருக்கிறதுக்கு நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுருங்க. இந்த சோயா பீன்ஸ் நான் ரொம்பலாம் செஞ்சு கொடுக்க மாட்டேன், எப்பாவது செய்வேன். எப்பாவதுனா எப்படின்னா, தயிர் சாதம் பண்ணுனா செஞ்சு கொடுப்பேன், லெமன் சாதம் பண்ணுனா செஞ்சு கொடுப்பேன். அது மாதிரி சாம்பார் அவ்வளோவா ஸ்கூல் போகும்போதெல்லாம் கொண்டு போக மாட்டாங்க. வீட்லேயும் அவ்வளோவா விரும்பி பசங்க சாப்பிட மாட்டாங்க. அப்போ வீட்டில் இருக்கும்போது சாம்பார் செஞ்சு கொடுத்தோம்னா அந்த மீன் மேக்கரை செஞ்சு கொடுப்பேன். அப்பளத்துக்கு பதிலாக அந்த மீன் மேக்கரை செஞ்சு கொடுத்தா சாப்பிடுங்கிறக்காண்டி செஞ்சு கொடுப்பேன். ரொம்பலாம் ஆயில் ஐட்டம் கொடுக்குறதில்ல. ஆனால் இது செஞ்சு கொடுத்தோம்னா அந்த லெமன் சாதத்துக்கெலாம் இது செஞ்சு கொடுத்தோம்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அது மாதிரி எங்கேயாவது கோயில் இதுக்கு போன ஒரு எமர்ஜென்சின்னு காலைல போயிட்டு வர்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த லெமன் சாதம் பண்ணி இந்த மீன் மேக்கரை தான் பொரித்து கொண்டு போவேன். வாழை இலையில் கட்டி வச்சிட்டோம்னா அப்படியே நல்லாயிருக்கும். அதாவது உடனே பொரித்தோம்னா மீன் மேக்கர் பொரித்தோம்னா 65 மாதிரி சாப்பிட இருக்கும். கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் அது எப்படி முறுமுறுன்னு இல்லாத மாதிரி இருக்கும். ஆனால் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்குது. கடையில் வாங்கி சாப்பிட்றது நம்ம வீட்டிலே பண்ணிடலான்னு லெமன் சாதம் பண்ணிடுறது. நாங்கள் மட்டும் போனால் மட்டும் அது மாதிரி லெமன் சாதம் பண்ணி கொண்டு போவேன். மற்றபடி நிறையா பேர் போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கடையிலே தான் சாப்பிட்டுக்கிறது. இது மாதிரி எடுத்துக்கிறணும். இது மாதிரி தண்ணியை ஃபுல்லாக எடுத்துட்டு நான் இதில் என்னென்ன போடுவேன் அப்படின்னா, கொஞ்சம் உப்பு போட்டுருவேன். கொஞ்சம் உப்பு போட்டுட்டு பிரியாணி மசாலா தான் நான் கொஞ்சம் போடுவேன். வேறு எதுவுமே சேர்க்க மாட்டேன். பிரியாணி மசாலா கொஞ்சம் போட்டு இதை அப்படியே பிரட்டி விட்டுறது. பிரட்டிட்டு கொஞ்சம் நேரம்லாம் நான் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, இதை அப்படியே பிரட்டிட்டு கொஞ்சம் நேரம் அப்போ தான் அந்த மசாலா இந்த மீன் மேக்கரில் சார்ந்துருக்குங்கிறக்காண்டி கொஞ்சம் நேரம் வச்சுருப்பாங்க. நான் அப்படி வைக்க மாட்டேன். இதை அப்படியே பிரட்டிட்டு பொரிச்சு எடுத்துருவேன். ஆனால் நல்லா தான் முறுமுறுன்னு 65 மாதிரியே வந்துடும் சூப்பராக. ஆனால் தயவுசெய்து யார் பச்சை தண்ணியிலலாம் போட்டு இந்த மீன் மேக்கரை பொரிச்சிருந்தீங்கன்னா யாராச்சும் அது மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் அவங்க எனக்கு பொரிச்சு கொடுத்ததப்ப வேகவே இல்லை, அப்படியே சீடைக்காய் மாதிரியே இருந்துச்சு. உண்மையிலேயே அவங்கள்ட்டே சொன்னேன், சிரிச்சாங்க. ஆனால் சுடுதண்ணியில் போட்டால் தான் நல்லா வெந்துடும். நல்லா இப்படி அமுக்கிலே நல்லாயிருக்கும். லைட்டாக அப்படி பொரிச்சு எடுத்தோடனே முறுமுறுன்னு சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். இல்லை நீங்களும் யார் மாதிரி பச்சை தண்ணியில் போட்டு பொரிச்சிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் எப்படிங்கிறத, நானும் தெரிஞ்சுக்கிறேன். யாரெல்லாம் பச்சை தண்ணியில் போட்டு இந்த மீன் மேக்கரை பொரிக்கிறீங்க, இல்லை சுடுதண்ணியில் போட்டு பொரிக்கிறீங்க? பச்சை தண்ணியில் போட்டு பொரிச்சா டேஸ்ட்டாக இருக்குமா, இல்லை சுடுதண்ணியில் பொரித்து போட்டால் டேஸ்ட்டாக இருக்குமா? எது சீக்கிரம் குயிக்காக வேலை முடிஞ்சிடும்? குயிக்கானால் இப்போ ஸ்கூல் போகிறப்ப டக்கு டக்குன்னு ஏதாச்சும் ஒன்று செஞ்சு கொடுக்கணும். இப்போ லெமன் சாதமோ தயிர் சாதம் செஞ்சு கொடுக்கணும், இதை விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்னா இது சீக்கிரம் செஞ்சு கொடுத்துடலாம்.
யார் அது மாதிரி சீக்கிரம் செஞ்சு கொடுப்பீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், நான் அவ்வளோதான் பண்ணுவேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன் இதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா, சட்டி வந்து அடுப்பில் வச்சுட்டேன். எனக்கு வந்து சட்டி காஞ்சிச்சான்னு அதில் ஒரு சில நேரம் எண்ணெயை ஊற்றிடுவேன். அதில் தண்ணி இருந்தால் கூட முகம் ஃபுல்லாக அப்படியே பட்டுரும். அதனால் என்ன இப்படி கையை லைட்டாக இப்படி வச்சு பார்த்துட்டோம்னா அந்த ஆவி பறக்கிறது வந்து தெரியறனால சரி சட்டி சூடாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எவ்வளோ எண்ணெய் அந்த பொரிக்கிறதுக்கு தேவையோ அந்த எண்ணெயை வந்து ஊற்றிக்கிறேங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிடணும், காஞ்சாதான் நல்லாயிருக்கும். ஒரு சில நேரம் நான் லேட்டாகிருங்கிறக்காண்டி எண்ணெய் காயாமல் போட்டுருவேன். அது பார்த்தா நல்லாவே இருக்காது. எண்ணெயை ஃபுல்லாக அந்த மீன் மேக்கரு குடிச்சிட்டு நொச நொசன்னு இருக்கிற மாதிரியே இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சோடனே போட்டோம்னா நல்லாயிருக்கும் டக்குன்னு பொரிச்சு எடுக்கிறதுக்கு. போட்டாச்சு. இப்போ நான் இப்படி தான் பொரிச்சு எடுப்பேன். கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டு பொரிச்சு எடுப்பேன், மொத்தமாலாம் போட மாட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுப்பேன். இப்போ எண்ணெய் நல்லா கொதிச்ச உடனே போட்டதுனால அந்த இது வந்து தெரியுது அவங்களுக்கு. நல்லா இது மாதிரி திருப்பி வைக்கலாம். அந்த எண்ணெயெலாம் அப்படியே சட்டிலாம் ஒட்டியிருக்காது பாத்திரத்தில். மீன் மேக்கர் ஒட்டாமல் நல்லாயிருக்கும்.